அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளிலே தொடர் வேதாங்கத்தில் யோபுவின் புத்தகம் 9வது பகுதியை தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். யோபுவின் புத்தகம் 9, கடவுளது நீதியின் மேன்மை. யோபு அதற்கு உரைத்த பதில்: உண்மையில் இது இவ்வாறு என்று அறிவேன், ஆனால் மனிதர் இறைவன் முன் நேர்மையாய் இருப்பது எப்படி? ஒருவர் அவருடன் வழக்காட விரும்பினால் 1000ல் 1 அம்மனிதரால் பதிலளிக்க முடியுமா? இறைவன் உள்ளத்தில் ஞானம் உள்ளவர், ஆற்றலில் வல்லவர். அவருக்கு எதிராய் தம்மை கடினப்படுத்தி வளமுடன் வாழ்ந்தவர் யார்? அவர் மலைகளை அகற்றுவார், அவை அதை அறியா. அவர் சீற்றத்தில் அவைகளை தலைகீழாக்குவார், அசைப்பார். அவர் நிலைத்த அதனிடத்து நின்று அதிரும் அதனுடைய தூண்கள். அவர் கட்டளையிடுவார், கதிரவன் தோன்றான். அவர் மறைத்திடுவார் விண்மீன்களை. தாமே தனியாய் வானை விரித்தவர், அழிவின் முதுகை மிதித்து நடந்தவர். வடமீன் குழுவையும் மிருச சிறீடத்தையும் கார்த்திகை விண்மீன்களையும் தென்திசை விண்மீன் குழுக்களையும் அமைத்தவர் அவரே. உணர்ந்திட ஏழா பெருஞ்செயல்களையும் கணக்கிட முடிய அருஞ்செயல்களையும் ஆற்றினர் அவரே. இதோ என் அருகே அவர் கடந்து செல்கையில் நான் பார்க்க முடியவில்லை, நழுவி செல்கையில் நான் உணர முடியவில்லை. இதோ அவர் பறிப்பாரானால் அவரை மறிப்பார் யார்? யாது செய்கின்றீர் என அவரை கேட்பவர் யார்? கடவுள் தம் சீற்றத்தை தணிக்க மாட்டார். அவர் அடி பணிந்தனர் ராகாபின் துணைவர்கள். இப்படி இருக்க எப்படி அவருக்கு பதில் உரைப்பேன்? எதிர் நின்று அவரோடு எச்சொல் தொடுப்பேன். நான் நேர்மையாக இருந்தாலும் அவருக்கு பதிலுரைக்க இயலேன். என் நீதிபதியிடம் நான் இரக்கத்தையே கெஞ்சுவேன். நான் கூப்பிட அவர் பதில் உரைப்பினும் என் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் என்று நம்புவதற்கு இல்லை. புயலினால் என்னை நொறுக்குவார், காரணமின்றி என் காயங்களை பெருக்குவார். அவர் என்னை மூச்சிழுக்கவும் விடாது கசப்பினால் என்னை நிரப்புகின்றார். வலிமையில் அவருக்கு நிகர் அவரே. அவர் மேல் வழக்கு தொடுப்பவர் யார்? நான் நேர்மையாக இருந்தாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும். நான் குற்றப்பட்டவனாக இருந்தாலும் மாறுபட்டவனாக அது என்னை தீர்ப்பிடும். குற்றமற்றவன் நான், என்னை பற்றி கவலை இல்லை. என் வாழ்க்கையையே வெறுக்கின்றேன். எல்லாம் ஒன்றுதான். எனவே தான் சொல்கின்றேன், நான் நல்லாரையும் பொல்லாரையும் ஒருங்கே அழிக்கின்றார். அவர் நல்லாரையும் பொல்லாரையும் ஒருங்கே அழிக்கின்றார். பேரிடர் சாவை திடீரென தரும்பொழுது அவர் மாசற்றவரின் நெருக்கடி கண்டு நகைப்பார். வையகம் கொடியோர் கையில் கொடுக்கப்படுகின்றது. அதன் நீதிபதிகளின் கண்களை அவர் கட்டுகின்றார். அவரே அன்றி வேறு யார் இதை செய்வார்? ஓடுபவரை விட விரைந்து செல்கின்றன என் வாழ்நாள்கள். அவை பறந்து செல்கின்றன, நன்மையொன்றும் அவை காண்பதில்லை. நாணற் படகு போல் அவை விரைந்தோடும். இறை மேல் பாயும் ஒரு கழுகை போல் ஆகும். நான் துயர் மறப்பேன், முகமலர்ச்சி கொள்வேன், புன்முறுவல் பூப்பேன் என புகழ் வீணாயினும் என் இடுக்கண் கண்டு நடுக்க முறுகின்றேன். ஏனெனில் அவர் என்னை குற்றமற்றவனாய் கொள்ளார் என அறிவேன். நான் தான் குற்றவாளி எனில் வீணே ஏன் நான் போராட வேண்டும்? பனி நீரில் நான் என்னை கழுவினும் சவர்க்காரத்தினால் என் கைகளை தூய்மையாக்கினும் குழியில் என்னை அவர் அமிழ்த்து விடுவார். என் உடையே என்னை வெறுத்திடுமே. ஏனெனில் அவரோடு நான் வழக்காடவும் வழக்கு மன்றத்தில் எதிர்க்கவும்
என்னை போல் அவர் மனிதர் இல்லை. இருவர் மீதும் தம் கையை வைக்க ஒரு நடுவர் கூட எம் நடுவே இல்லையே. அகற்றப்படுக அவர் கோல் என்னிடமிருந்து. அப்பொழுது மிரட்டாது என்னை அவரை பற்றிய அச்சம். அவரிடம் அச்சமின்றி பேசுவேன். அப்பொழுது அப்படி பேசும் நிலையில் நான் இல்லையே. இப்போது 10ஆம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். என் உள்ளம் என் வாழ்வை அவருக்கு அருவருக்கின்றது. என் ஆற்றாமையை தாராளமாய் கொட்டி தீர்ப்பேன். உள்ளத்தில் கசப்பினை நான் உரைத்திடுவேன். நான் கடவுளிடம் சொல்வேன், என்னை கண்டனம் செய்யாதீர். என் மீது நீர் சாட்டும் குற்றத்தின் காரணம் என்னவென சாற்றுவீர். என்னை ஒடுக்குவதும் உமது கையின் படைப்பை இகழ்வதும் உளுத்தர் சூழ்ச்சியிலும் உளம் மகிழ்வதும் உமக்கு அழகாகுமோ? ஊனக்கண்களா உமக்கு உள்ளன? உண்மையில் மானிட பார்வையா உமது பார்வை? நான் மானிட நாள்கள் போன்றவனோ உம் நாள்கள்? மனிதரின் வாழ்நாள் அணையவோ உம் ஆண்டுகள்? பின் ஏன் என் குற்றங்களை துருவி பார்க்கின்றீர்? ஏன் என் பாவங்களை கிளறுகின்றீர்? நான் குற்றமற்றவன் என நீர் அறிந்தாலும் உம் கையினின்று என்னை தப்புவிப்பவர் ஒருவரும் இல்லை. என்னை வணைந்து வடிவமைத்து இருந்தாக்கின உம் கைகள் இருப்பினும் நீரே என்னை அழிக்கின்றீர். தயை கூர்ந்து நினைத்து பாரும். களிமண் போல் என்னை வணைந்தீர். அந்த மண்ணுக்கே என்னை திரும்ப செய்வீரோ? பால் போல் என்னை நீர் வார்க்கவில்லையா? தயிர் போல் என்னை நீர் உறைவிக்கவில்லையா? எலும்பும் தசைநாரும் கொண்டு என்னை பின்னினீர். தோலும் சதையும் கொண்டு என்னை உடுத்தினீர். வாழ்வையும் இரக்கத்தையும் எனக்கு வழங்கினீர். என் உயிர் மூச்சை உம் கரிசனை காத்தது. எனினும் இவற்றை உம் உள்ளத்தில் ஒளித்திருந்தீர். இதுவே உம் மனதுள் இருந்ததென நான் அறிவேன். நான் பாவம் செய்தால் என்னை கவனிக்கிறீர். என் குற்றத்தை எனக்கு சுட்டி காட்டாது விடமாட்டீர். நான் குற்றம் புரிந்தால் அதை என் மீது சுமத்தாது விடீர். நான் தீங்கு செய்தால் ஐயோ ஒழிந்தேன். நான் நேர்மையாக இருந்தாலும் தலை தூக்க முடியவில்லை. ஏனெனில் வெட்கம் நிறைந்தாலும் வேதனையில் உள்ளேன். தலை நிமிர்ந்தால் அரிமா போல் என்னை வேட்டையாடுவீர். உம் வியத்தகு செயல்களை எனக்கு எதிராய் காட்டுவீர். எனக்கு எதிராய் சான்றுகளை புதுப்பிக்கின்றேன். என் மீது உமது சீற்றத்தை பெருக்குகிறீர். எனக்கு எதிராய் போராட்டத்தை புதிதாக எழுப்புகிறீர். கருப்பையில் இருந்து என்னை ஏன் வெளிக்கொணர்ந்தீர்? கண் ஏதும் என்னை காணும் முன்பே நான் இறந்திருக்கலாகாதா? உருவாகாதவன் போலவே நான் இருந்திருக்க கூடாதா? கருவறையில் இருந்தே கல்லறைக்கு போயிருப்பேனே. என்னுடைய நாள்கள் சில மட்டுமே. என்னிடமிருந்து எட்டி நிற்பீரானால் மணித்துளி நேரமாவது மகிழ்ந்திருப்பேன். பின்னர் இருளும் இறப்பின் நிழலும் சூழ்ந்த திரும்ப இயலாத நாட்டிற்கு போவேன். அது காரிருள் சாவின் நிழல் சூழ்ந்த இருண்ட நாடு. அங்கு ஒழுங்கில்லை, ஒளியும் இருள் போல் இருக்கும். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட யோபுவின் புத்தகம் 9 மற்றும் 10 வாசித்து நிறைவடைந்தது. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தொடர் வேதாகமத்துல தொடர்ந்து இணைந்திருங்கள். இதற்கு ஆதரவு அளியுங்கள். கர்த்தர் நம்மை, நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.